गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वर குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அதாவது ஒரு சித்தியை அடைவதற்காக மந்திரத்தை தத்தாத்திரியிடம் வரமா பெற்றார் ரேவன். அப்போ அந்த ரேவன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சித்தியை சோதிக்கணும் அப்படின் போது அந்த மந்திரத்தை ஜபிக்கிறாரு. அப்போது மகிமான்ற தேவதை அவர் முன்னாடி நிற்கிறாங்க. என்ன வரும் கேள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிமா இவரை கேட்குது. அப்போ இவர் என்ன சொல்கிறேன்னா, ரேவனு அங்கே நெல் மூட்டையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் தங்கமாக்கு அப்படின்றார். உடனே இந்த மகிமா என்ன பண்ணுறது, அப்படியே ஆகட்டும் அப்படின்றாங்க. உடனே அந்த நெல் மூட்டைலாம் பார்த்திங்கன்னா தங்கமாகிடுது. அப்போது ரேவன் சொல்கிறாரு, நீ எப்போதுமே என் கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு. உடனே இந்த மகிமா தேவதை சொல்லுது, ஆனால் யாருக்கும் கண்ணுக்கு தெரியாமல் உன் கூடயே எப்போதும் இருப்பேன். ஆனால் என்னோட தரிசனத்தை நீ அடிக்கடி பெறக்கூடாது. நீ சொல்கிற உன் வேலையை நான் எப்போதும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த மகிமா சித்தி சொல்லுது. இவர் வீட்டுக்கு போகிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, இனிமேல் நம்ம வயக்காட்டுக்கு போய் வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் தூங்கிடுறாரு. காலையில் அவரோட தந்தை ரேவன் வயக்காட்டுக்கெல்லாம் போகலையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போது அந்த ரேவனோட தந்தை என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற நெல் மூட்டையெல்லாம் பார்த்தா எல்லாம் தங்கமாகுது, சில மூட்டைகள்லாம் நெல்லாக இருக்குது. என்ன ஆச்சரியம், நம்மளோட புதல்வன் ஒரு அவதார புருஷர் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறாரு. அப்போ இந்த ரேவன் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வித அன்னதானம், செல்வம் ரொம்ப சுபிக்ஷமாக வச்சுக்கிறாரு. எல்லா கிராம மக்களையும் இவரோட மக்களோட நோய்கள்லாம் தீர்த்தும் வைக்கிறாரு. இவரோட புகழ் எல்லா திக்குகளும் பரவுது. அப்போது மச்சிந்தத்து அந்த கிராமத்துக்கு வராரு, ஒரு சத்திரத்தில் தங்குறாரு. அப்போது தத்தரை நோக்கி தவம் புரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ஊரை சேர்ந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ரேவன் சித்தரை பற்றி இவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இந்த ரேவன் யார் அப்படின்னு இவர் தியானம் மூலிமா தெரிஞ்சுக்கிறாரு. இவர் சாமஸ் நாராயணா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவர் மச்சந்நாத்தை என்ன பண்ணுறாருன்னா, இவர் சித்திகள்லாம் வர வச்சு எல்லா ஜீவராசிங்களும் இவரோட உடம்பு மேலே விளையாடும்போது செய்கிறார். இதெல்லாம் பார்த்தா ஊர் மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியம். என்னடா இது, காட்டு மிருகங்கள்லாம் இவர் கூட விளையாடுது, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் எடுத்துன்னு போய் ரேவன் கிட்ட சொல்கிறாங்க. ரேவன் என்ன பண்ணுறாரு, இதை கேட்டுட்டு தன்னோட வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து தவம் பண்ணுறாரு. அப்போது இந்த மகிமா தேவதையை வர வைக்கிறார். எனக்கும் அந்த மச்சிந்திரநாத்தை எப்படி பண்ணுறாரோ அதே மாதிரி எல்லா சகல ஜீவராசிங்களும் என்னோட உடம்புல விளையாடணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த மகிமா சொல்லுது, அது சாத்தியமே கிடையாது, அது தத்தர் ஒருவாள் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிமா சுற்றி போயிடுது. அப்போது ரேவன் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கடும் தவத்தில் இருக்கார். அப்போது மச்சிந்தாத்து என்ன பண்ணுறாரு, இந்த ரேவன் யார், இவரோட விஷயங்கள் என்னன்னும் போது இவர் தியானத்து மூலிமா அவருக்கு எல்லா விஷயங்களும் ரேவனை பற்றி தெரிய வருது. இவர் கடும் தவமும் இருக்கார், இவர் எலும்புந்தொழியமாக வர தவத்தால் இப்படி ஆயிட்டாரு அப்படின்னும் போது இதை விஷயத்த போய் நம்ம தத்தர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி கிர்னார் போகிறார். அப்போது கிர்னார் போனோன்னே மச்சிந்தாத்தை என்ன பண்ணுறார், தத்தரை வணங்கி இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறார். அப்போது தத்தர் என்ன பண்ணுறாருன்னா, வா மச்சிந்திரா, நம்ம போய் ரேவனை பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி இவங்க 2 பேரும் போய் ரேவனை பார்க்குறாங்க. ரேவன் தவத்திலே இருக்கார், ரொம்ப எலும்புந்தோளுமாக ஆயிடுறாரு. உடனே தத்தர் என்ன பண்ணுறாரு, அவரோட தலை மேலே தன்னோட சிரசை வச்சு ஆசீர்வாதம் பண்ணி உபதேசமும் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அவரோட அஞ்ஞானம் அதையும் விளக்கிறார். அப்போ தான் இவருக்கு என்னன்றது ரேவனுக்கு தாம் யாருன்றது தெரிய வருது. உடனே என்ன பண்ணுறாருன்னா, இவர் ரேவன், மச்சிந்திரனும் தத்தாத்திரம் மூவரும் என்ன பண்ணுறாங்க, கிளம்பி கிர்னாருக்கு போகிறாங்க. அங்கே தத்தர் இவருக்கு தீட்சையும் தராரு, பலவித யோக கலைகளாக இவருக்கு கற்றும் கொடுக்குறாரு. அப்போது
இதெல்லாம் கற்றுக் கொடுத்து தத்தர் என்ன பண்ணுறாரு, மச்சின்நாத்துக்கிட்ட ரேவனை ஒப்படைச்சிட்டு கிளம்பிடுறாரு. அப்போது மச்சின்நாத்தும் ரேவநாத்தும் என்ன பண்ணுறாங்க, மார்த்தாண்ட பருவமலைக்கு போகிறாங்க. அங்கே நாகேஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு சாபரி வித்தியை வந்து வாங்கினாங்க. சாபரி வித்தியும் வந்து வாங்கிட்டு கிர்னார் திரும்பியும் சாபரி வித்தியை கட்டுறதால ரேவநாத் என்ன பண்ணுறாருன்னா, பிராமண போஜனம் போடணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பிராமண போஜனம் போடுறாங்க. சகல தேவதைகளும் வந்து ரேவநாத்தை ஆசீர்வதிக்கிறாங்க. மான தேசத்தில் விடே கிராமத்தில் சரஸ்வதி பிராமணன் ஒருத்தர் இருக்கார். அவரோட மனைவி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜானவிகா இப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 குழந்தைகள் பிறந்திருக்கு. அந்த 6 குழந்தைகளும் பார்த்திங்கன்னா சில தினங்களே இறந்துடுச்சு. அப்போது இவங்களுக்கு வந்து ஒரு 7ஆவது குழந்தை ஒன்று பிறந்திருக்கு. அது பிறந்து 10 நாள் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த 10 நாள் கடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிராமண போஜனம்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு விசேஷமாக அது செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து ரேவநாத் வந்து பிச்சை கேட்குறாரு. அப்போது வந்து இந்த சரஸ்வதி பிராமணன் என்ன பண்ணுறாரு, அவருக்கு வந்து ரேவநாத்துக்கு உணவுலாம் கொடுக்குறாரு. அவர் சாப்பிட்டுட்டு கிளம்பலானும் போது இவர் என்ன சொல்கிறார், இந்த சரஸ்வதி இன்னைக்கு இரவு நீங்கள் இங்கே தான் இருந்து தங்கிட்டு போகணும் அப்படின்னு வந்து அவர் கேட்குறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, ரேவநாத் சரி ஆகட்டும் அப்படின்னும் போது இரவு பொழுது வருது, உணவு சாப்பிடுங்கும் போது எனக்கு இரவு பொழுது உணவு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரேவநாத்தும் அந்த இரவு அவங்க வீட்லேயே தங்கிறார். அப்போது என்ன ஆகுதுன்னா, அந்த தூக்கத்தில் இருக்கிற ரேவநாத்தும் அந்த சரஸ்வதி பிராமணனும் திடீர்னு அந்த இரவில் வந்து அழுகிற சத்தம் கேட்குது. அப்போது அந்த சரஸ்வதி வந்து தெரிஞ்சுக்கிறார், தன்னோட மனைவி தான் அழுகுறாங்க, இந்த குழந்தையும் இறந்துடுச்சு, நான் எழுந்தால் ரேவநாத்தோட தூக்கம் கலைஞ்சிடும், அது தப்பாயிடும், நம்ம இப்படியே இருந்துடணும் அப்படி இருக்கிறார். பொழுது விழிஞ்சுன்னா இந்த விஷயங்கள்லாம் வந்து சரஸ்வதி அதாவது அந்த பிராமணோட மனைவி வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுற ரேவனு, நான் இருக்கிற இடத்துல எப்படி குழந்தைகள் இறக்கும், இந்த குழந்தை எப்படி இறந்தது, நான் இருக்கிற இடத்துல எப்படி யமன் வருவான், அவ்வளோ தைரியமா, அதெல்லாம் இந்த குழந்தைய 3 நாள்கள் இங்கே வச்சுங்க, எதையும் செய்ய வேண்டாம், நான் யமலோகத்துக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சூட்சம ரூபத்தில் யமலோகம் போகிறார். யமனை வந்து யமன் தர்மன் வந்து பார்த்த உடனே இவருக்கு வந்து சகல மரியாதை செஞ்சு தன்னோட சிம்மாசனத்தில் வந்து ரேவநாத்தை உட்கார வைக்கிறார். அப்போ ரேவன் வந்து ரேவனை பார்த்து யமதர்மனுக்கு என்ன விஷயம் அப்படின்னும் போது, இது மாதிரி சரஸ்வதி பிராமணன் வீட்டில் 7 குழந்தைகள் இறந்துருக்கு, அதாவது 6 குழந்தைகள் ஏற்கனவே இறந்துருச்சு, 7ஆவது குழந்தைங்க நான் தங்கி இருக்கிற நேரத்தில் இது நடந்திருக்கு அந்த இரவு பொழுதில், அது எப்படி சாத்தியம், போய் எல்லா குழந்தைங்களும் கொண்டு வா, உயிர்ப்பித்து வா போ அப்படின்னும் போது இவர் இந்த யமன் என்ன பண்ணுறாரு, நேராக போய் சிவன் கிட்ட முறையிடுறாரு. சிவன் வந்து முறையிட்டோன்னே யமன் வந்து ரேவநாத்துக்கிட்ட வந்து சொல்கிறாரு, இதை வந்து திருப்பியும் கொண்டு வர்றது என்னால் முடியாத காரியம், நீங்கள் வந்து சிவன்கிட்டயே முறையிடலாம் அப்படின்னு சொன்னார். ரேவநாத் என்ன பண்ணுறாருன்னா கைலாயத்துக்கு போகிறாரு சிவனை பார்க்க. இந்த கதைகள் மூலிமா நம்மளுக்கு கிடைச்ச கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்தர்களே, அந்த சரஸ்வதி பிராமணன் வீட்டில் வந்து இவர் தங்குறாரு ரேவநாத். ஏற்கனவே இந்த 6 குழந்தையும் இறந்து போயிருக்கு. இவர் தங்குற அந்த இரவு பொழுதில் இன்னொரு குழந்தையும் இறந்துடுது. அப்போது இவருக்கு இந்த விஷயம் தெரிய வந்தோன்னே ரேவநாத் என்ன பண்ணுறார், நான் இருக்கிற இடத்துல எப்படி குழந்தை இறக்கும், நான் போய் இந்த குழந்தைய மீட்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு யமலோகத்துக்கும் போகிறாரு, யமன்கிட்ட முறையிடுறாரு. அப்போ யமன் வந்து சிவன் தான் இதுக்கு வந்து ஒரு நிலையான விஷயத்த சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சிவனை பார்க்க யமலோகத்துக்கும் போகிறார். அதாவது பக்தர்களே, நவநாதர்களை நம்ம வழிபட்டாவே நம்மளுக்கு எந்தவித தீங்கும் நடக்காது, மரண பயமும் நம்மளுக்கு வராது, நம்மளோட பூர்வீக கர்மாவும் நம்மளை அண்டாது, எந்தவித பாவங்களும் நம்மளை அண்டாது. எவ்வளோ சக்தி வாய்ந்தவர் பாருங்க. அந்த ரேவநாத் சொல்கிறார், நான் இருக்கிற இடத்துல எப்படி யமன் வரலாம் அப்படின்னும் போது, அப்போது நம்ம நவநாதர்களை வழிபட நம்மளுக்கு எந்த ஒரு கர்மாவோ எந்த ஒரு பயமோ நம்ம பயப்பட தேவையில்லை, சாத்தியமே இல்லை. அதான் நவநாதர்களை வந்து
அவங்களோட பேர்களை உச்சரிச்சாவே போதும், அந்த இடத்துல பயமே இருக்காது. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். ஓம் நமோ ஆதேஷ். ஆதேஷ் அலக் நிரஞ்சன்.